நண்பர்களே, உங்களை பார்த்து நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். 1 ராஜாக்கள் 16ஆம் அதிகாரம் 22 வசனத்தை பார்க்கும்போது, என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது சொல்ல சொன்னான் என்று சொல்லப்படுகிறது. ராஜா சொல்லுகிறார், யாருக்கு தயவு கிடைத்தது? தாவீதுக்கு தயவு கிடைத்தது. என்னன்னா, ராஜாக்கு அங்கே ஒரு பிரச்சனை. இப்போ அதுலேருந்து விடுபடுவதற்கு தாவீது தேவைப்படுகிறார். ஆண்டவர் தாவீதை பயன்படுத்துகிறார் அப்படிதான் சொல்ல வேண்டும். ஆனால் ராஜா சொல்கிறாரு, என் கண்களில் அவனுக்கு தயவு கிடைத்தது என்று சொல்கிறார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகள் வாழ்க்கை இப்படி தான் இருக்கணும். நாம் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் கர்த்தருடைய கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்கும். அவர் மற்றவர் கண்களிலும் நமக்கு தயவு கிடைக்க ஆண்டவர் கிருபை பாராட்டுவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கை இப்படி தான் வாழ வேண்டும். ஆனால் ராஜா சொல்கிறாரு, என்னுடைய கண்களில் தயவு கிடைத்தது. அது சொல்கிறது உண்மைதான். ஆனால் உண்மையை பார்க்கும்போது ராஜாவுக்கு தான் அங்கே தாவீதின் கண்கள் அது தயவு கிடைக்கும் பார்க்க முடியும். அங்கே நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் தாவீதை போல வாழ்வும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அதெல்லாம் பெற்றுக்கொண்டு God bless you.